அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தூள் கிளப்பக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் மிக வலுவாக இந்த வேளையில் பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்லாது தேய்பிரை சந்திரனாக இருந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. மற்ற ராசிக்காரர்களை விட ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக தூள் கிளப்பக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் இந்த வாரத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை பல அற்புதமான நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக 12 அமாவாசையில் மிக முக்கியமான அமாவாசை தினமான மகாலய அமாவாசையானது அக்டோபர் 2ஆம் தேதி வருகிறது. அது மட்டுமல்லாது அதை தொடர்ந்து சூரிய கிரகணமும் அன்று இரவு 9 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை 3ஆம் தேதி வரை நீடிக்கிறதுங்க. இந்த சூரிய கிரகணம் மட்டுமல்லாது இந்த வேளையில் நவராத்திரி வழிபாடானதும் 2ஆம் தேதி முதல் துவங்குகிறது. எனவே இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த வாரத்தில் தூள் கிளப்பக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் வக்ரகதியில் திரும்ப போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்களையும் வாய்ப்புகளையும் நிறைவாக உருவாக்கி கொடுப்பார். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இனிதாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக 2, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு உருவாகும். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சி நிறைவாகவும் இரட்டிப்பாகவும் பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் எதிர்பார்ப்பதை விட தூள் கிளப்பக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களும் இந்த வாரத்தில் நிறைவாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கர்மத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சனியின் அமைப்பால் நல்ல பல மாற்றங்களை இனிமையாக சந்திப்பதற்கான யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உத்தியோக ரீதியான பல சிரமங்களை தவிர்த்தெறிகிறாருங்க. ஏனென்றால் மிக விரைவில் லாபஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே இன்னும் சில மாதங்களில் லாபசனியாக வலம் வரக்கூடிய சனி பகவானிடம் இருந்து தொழில் ரீதியாக உச்சபட்ச வளர்ச்சியும் லாபமும் நிறைந்த இனிமையான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் ராகு மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகுவின் அமைப்பால் உச்சபட்ச வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக பெறலாம். மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ரிஷபராசிக்காரர்கள் இனிமையாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. இந்த வேளையில் கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது பஞ்சமஸ்தானத்தில் வலம் வரும்போது அவரின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணமும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. எனவே சூரிய கிரகணத்தினால் ஆன்மீகம் என்பது சற்று கூடுதலாக அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட அனைத்து
காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு என்பதையும் திட்டவட்டமாக உறுதியாக சொல்லிவிடலாம். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வாய்ப்புகள் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவால் இந்த வாரத்தில் தூள் கிளப்பக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக ஜென்மத்தில் வீற்றிருக்கிறாருங்க. மங்களகாரகரான செவ்வாய் ஜென்மத்தில் இருந்து விலகி 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உயர்வும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதி ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக வீற்றிருக்கிறார். அனைத்து விதமான பணிகளிலும் ஐயமும் குழப்பமும் இல்லாமல் தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல காரியங்கள்ல இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும். மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக பதிவு செய்வதற்கான நல்ல யோக வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இனிமையாக சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை விட்டு விலகும். கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைவாக பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையான சிக்கல்கள் சாதகமற்ற சூழ்நிலைகளை நுணுக்கமாக கையாண்டு சிறப்பான வளர்ச்சியை பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. வித்யா கரகரான புதன் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மிக கடினமான சவால் நிறைந்த பணிகளை கூட துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிப்பதால் தந்தை வழி உறவு முறைகள்ல நல்ல ஒற்றுமை அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட குடும்பத்தில் புதிதாக பல காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் மிக சாதகமாக வலம் வரப்போகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வருவது ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற 2ஆம் தேதி மகாலய அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும்.